எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன். எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கதை சொல்லுவேன். எனக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மிமிக்ரி பண்ணுற தம்பி சொன்னார். அதனால் நானும் என்னால் முடிஞ்ச கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன கதை கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு குடியானம் வரணும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஊர்லன்னு சொன்னோன்னே இந்த குடியானவன் இல்லைன்னா கூட என் வாயில் ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான் அப்படின்னு தான் வரும். அந்த குடியானவனுக்கு ஒரு மகன் இருந்தான், ஒரு மகள் இருந்தான். மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு. மகன் பார்த்துட்டிங்கன்னா குடிக்க மாட்டான் அப்பாவோட சேர்ந்து. மகன் கொஞ்சம் கடவுள் பக்தி உண்டான். இந்த கடவுளை நம்புறவன். இருந்தாலும் அப்பா இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு கவலை அவனுக்குள்ள இருந்தது. இருந்தாலும் அப்பாவும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த அந்த குடியானோட மனைவி ஒரு நாள் என்ன பண்ணாரு, என் புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. அதாவது அந்த புருஷன் அந்த குடியை விட்டுட்டான். இதுக்கப்புறம் இது கதையில் மெயின் இல்லை, நான் தெரியாதனமா குடியானவன் அப்படின்னு சொன்னதுனால இப்படி ஒரு கதை போச்சு. இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்லணும்னா இதே கதையோட கண்டினியூஷன். அந்த குடியானவனோட பையன், அது இப்போ குடியானவன் கிடையாது, அந்த அப்பாவோட பையன், நான் எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, நான் நல்லா வேலைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு கடமை, ஏன்னா பொண்ணை நல்ல இடத்த கட்டி கொடுத்துட்டோம். ஆனால் பையன் இருக்கான், அவனை ஏதாவது கட்டி கொடுக்கணும் இல்லையா. அதனால என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கனாலும் சரி, இல்லைன்னா ஜாதகப்படி நான் பார்க்குற பொண்ணை கூட நீ கல்யாணம் பண்ண நல்லா இருக்கணும். இது கடையில் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, நண்பர்களோட அவன் நல்லா ஊர்லாம் சுற்றுவான். ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு, அவங்க அப்பாட்ட காட்டி ஒரு ஃபோட்டோவை காட்டி, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நிறையா பணம் சம்பாதிக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொன்ன பொண்ணை தான் நான் விரும்புவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டான். அவங்க அப்பாவும் என்ன பண்ணாரு, எந்த பொண்ணோட விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டவன சொன்னான்னா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு காட்டினான். அந்த பொண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாருக்குமே லட்சணமாக இருந்தது. இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்தாலே கிறங்க அடிக்கிற ஒரு அழகு, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ அவன் சரி மாட்டு பொண்ணு நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக இப்போ மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பையனுக்கு இந்த பொண்ணு எங்கே இருக்கும், இந்த பொண்ணு பேர் என்ன, இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பையனை கேட்டாங்க. பையன் என்ன சொன்னா, எனக்கு சரியா தெரியல, என்ன பண்ணுறதும் ஏது பண்ணுறதும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னான். சரி இந்த பொண்ணை தான் வேணும் பையன் சொல்லிட்டான். நான் குடியானவனா இருக்கும் போத எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணல, இப்போ அந்த பையனுக்கு நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மேட்ரிமோனியல் எல்லா இடத்தையும் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை வேலை. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 மாதம் 6 மாதம் போயிட்டே இருந்தது, நானும் ஓடிட்டே இருந்தது, பையனுக்கும் வயசாகிட்டே இருந்தார். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, திடீர்னு அந்த குடியானவனோட பையன் அந்த நண்பரை பார்க்க போனான். அவங்க நண்பர் எல்லாரும் என்ன சொன்னாங்க, டே என்னடா இன்னும் நீ கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன் சொன்னா, இந்த பொண்ணை தான் நான் விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். எந்த பொண்ணை தான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கும் போது அப்போ அவன் சொன்னான், அந்த ஃபோட்டோவை காட்டினான். உடனே நண்பர்கள்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் ஒரு 6 மாதமா பல விஷயம் தேடிட்டு இருக்கோம். அட பாவி, இந்த மொபைல் ஃபோனில் ஃபேஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஃபேஸ்அப்பில் நான் தான் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் ஃபேஸ்புக்கில் சும்மா போட்டேன், நீ நினைக்கிற மாதிரி அது சும்மா ஜாலிக்கு மேட்ரிமோனியிலும் போட்டேன். இந்த பொண்ணே நீ தாண்டா, நான் ஃபேஸ்அப்பில் உனக்கு பொம்பளை வருஷம் போட்டு பார்த்து அழகு பார்த்தேன், சும்மா ஏன்டா இப்படி பண்ணான்னு கடுப்பாயிட்டான் அந்த பையன். இல்லைடா உன் ஃபோட்டோ மட்டும் இல்லை, அன்னைக்கு பொழுது போட்டேன், உன் ஃபோட்டோ, அவனோட ஃபோட்டோ, ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எல்லாரையும் ஆம்பளையாக இருக்கிறவங்களாம் பொம்பளையை மாற்றி அழகு பார்த்தேன் அப்படின்னு அவனுக்கு ஒரே சிரிக்கிறதா அழறதா ஒன்றுமே புரியல. இதுக்காக என்னடா இப்படி பண்ணிட்டோம், கடைசியில் நம்மளே லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா பசங்க ஃபேஸ்அப்பில் போட்டு அழகு பார்க்குறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு கதையை நான் சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா குடியானவன்கிட்ட போயிட்டு கடைசியில், அப்பா அது நான் தான்ப்பா, அது ஃபேஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கு, அதில் நான் பொண்ணு மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்புனேன், அவன் ஒரு பொண்ணு நினச்சிட்டு என்னையே நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் பொம்பளையாக இருந்தால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க,
நல்ல வேலை நீ பொண்ணா பிறக்கல, இல்லைன்னா கட்டி கொடுக்க இன்னும் நிறைய செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இந்த கதை முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.